தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பூந்தமல்லி அருகே தெருநாய்கள் இருவரை கடித்திருக்கக்கூடிய அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பூந்தமல்லியின் மற்றொரு பகுதியில் சைக்கிளில் சென்ற நபர்களையும் தெருநாய்கள் துரத்தி கடிக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரீஷ் வழங்க நாம் கேட்கலாம். ஜெய்ஹரீஷ், விவரங்கள். வணக்கம் ஷியாம். சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட 13ஆம் வார்டு மகாலட்சுமி நகரில் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்டவர்களை அங்குள்ள தெருநாய்கள் கடித்துள்ளது. இதில் அதே பகுதியை சேர்ந்த யாஸ்மின் மற்றும் அவரது 9 வயது மகள் சமீரா ஆகியோர் மகாலட்சுமி நகர் 5வது தெருவில் நடந்து சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்து 2 தெருநாய்கள் தாயையும் மகளையும் வெறிப்பிடித்து துரத்தி கடித்துள்ளது. இதில் சிறுமி சமீராவுக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதே போல சாலையில் சைக்கிள் செல்லும் சிறுவர்களையும் அங்குள்ள தெருநாய்கள் துரத்தி கடித்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுவரை 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கடித்துள்ள நிலையில் இது குறித்து பூந்தமல்லி நகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனை சாலையில் நடந்து செல்லும் யாஸ்மின் அவரது மகள் சமீரா ஆகிய 2 தெருநாய்கள் வெறியுடன் துரத்தி கடித்து குதிரும் சிசிடிவி காட்சியானது வெளியாகியுள்ளது. அதில் தாயையும் மகளையும் 2 நாய்கள் கடித்து வருவதும் இதில் தெருநாய்களிடமிருந்து மகளை காப்பாற்ற தாய் போராடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. மேலும் இதே போல சைக்கிள் ஓட்டி வரும் சிறுவனையும் துரத்தி சென்று நாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட பூந்தமல்லி நாய் கடித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த பகுதியில் பொதுமக்கள் சாலையில் செல்லும் போது தடியுடன் செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள நாய்களை பிடித்து முறையாக அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் இவர்கள் நிம்மதியாக வாழ நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரீஷ்.